நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே பட்டா மாறுதலுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். வணக்கம் லெனின், முழு விவரம். கனிமொழி, நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த அகரக்கடம ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றுபவர் செல்வி. இவர் நாகப்பட்டினம் கணேஷ் என்பவரிடம் பட்டா மாறுதலுக்காக 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அந்த புகார்தாரரான கணேஷ் அவர்கள் பணத்தோடு லஞ்சம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையங்குலமாக கைது செய்தனர். டிஎஸ்பி மனோகரன், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் ஆகியோர் நேரடியாக அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது கைது செய்தனர். தற்போது அவரை கைது செய்து எதற்காக இந்த பணம் லஞ்சம் வாங்கப்பட்டது என்ற விவரத்தை தற்போது அந்த அதிகாரிகள் விசாரணை செய்து கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் 10,000 ரூபாய் பணம் பெற்று கையங்களுமாக போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.